வணக்கம். ஸ்ரீ டிவி அம்மன் துணை யூடியூப் சேனலுக்கு உங்கள் நல்லாதரவை தெரிவிக்கவும். இந்த பதிவில் திருவாசகத்தில் முதலாவதாக உள்ள சிவபுராணத்தின் பாடல் வரிகளையும் அதன் பொருளையும் சிந்திக்கலாம். ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமசிவாய என்னும் மந்திர வடிவமானவரை போற்றுகிறேன். உடலுக்கு இதயம் எப்படி முக்கியமோ அப்படியே ஐந்தெழுத்து வேதத்துக்கு முக்கியமாகும். வேதம் ஓதுவது எல்லாருக்கும் இயலாத ஒன்று. ஆனால் ஐந்தெழுத்து நாமம் சொல்வது அனைவருக்கும் எளிமையான ஒன்று. இந்த ஐந்தெழுத்து நாமத்தை சொல்வதன் மூலம் வேதத்தின் முழு பயனையும் நம்மால் அடைய முடியும். மாணிக்க வாசகர் முதலில் இறைவனது திருவடிகளுக்கு அழைத்து செல்லும் நமசிவாய என்னும் நாமத்தை போற்றுகிறார். பிறகே இரண்டாவதாக இறைவனது திருவடிகளை போற்றுகிறார். இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறைவனிடம் இருந்தே பிறக்கின்றன. இறுதியில் மீண்டும் இறைவனது திருவடிகளிலே முக்தி அடைகின்றன. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கீழான ஜடப்பொருளாகட்டும் மேலான உயிர்களாகட்டும் அனைத்திலும் இறைவன் இருக்கிறான். பரந்த உலகில் இருப்பவனே சின்னஞ்சிறிய இதயத்திலும் இருக்கிறான். உலகம் முழுவதையும் ஆளும் இறைவன் கனப்பொழுதும் கூட விலகாது அனைத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றான். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. கோகலி என்பது திருவாவடுதுறையை குறிப்பதாகும். அதுவே திருப்பெருந்துறை என்றும் கூறப்படுகிறது. திருப்பெருந்துறையில் குதிரை வாங்கச் சென்ற மாணிக்க வாசகரை இறைவன் குரு வடிவாக எழுந்தருளி ஆட்கொள்கிறார். அதையே இங்கு குறிப்பிடுகிறார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகம பொருளாகி நின்று என் அகத்தே நிறைந்திருக்கும் இறைவனது திருவடிகளை போற்றுகிறேன். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கும் இறைவனது திருவடிகளை போற்றுகிறேன். தொடர்ந்து வரும் அடிகளில் மொத்தம் 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி என முடியும். திருவாசகம் 658 பாடல்களை உடையது. சிவபுராணம் வரிகளை வைத்து இதை நாம் நினைவில் வைத்து கொள்ளலாம். தொடர்ந்து சிவபுராணத்தை பார்க்கலாம். நன்றி.